அவசரமா பஞ்சாயத்தை கூட்டி இருக்கீங்க, என்ன விவகாரம்? அது வேற ஒண்ணும் இல்லைங்கய்யா. இன்னைக்கு நம்ம பேச போற விஷயம் நம்ம வீடுகளில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த டெக்னாலஜிலாம் வந்த பிறகு வேலையெல்லாம் குறைஞ்சிருச்சு பெண்களுக்கு அப்படின்னு ஒரு பார்வை இருக்கு. தம்பி, புள்ளி விவரம் சரியா தெரிஞ்சுட்டு தான் பேசணும். ஒரு காலகட்டத்தில் ஒரு ஜாயின்ட் ஃபேமிலி இருக்கும், ஒரு 7-8 பேர் இருப்பாங்க, 10 பேர் இருப்பாங்க, நிறைய வேலை இருக்கும் ஜாயின்ட் ஃபேமிலில அப்படின்னு சொல்லுவாங்க. வேலையெல்லாம் எல்லாரும் பகிர்ந்து பார்ப்பாங்க. பேட்டரி சல் போட்டு சாராயமே காய்ச்சறா, 4 வெங்காயத்தையும் மிளகாய் கிளி போட்டு சாம்பார் வைக்க முடியாதா? ஆனா இன்னைக்கு ஜாயின்ட் ஃபேமிலிங்கிறது அதிகபட்சம் அம்மா அப்பா கூட இருந்தா ஜாயின்ட் ஃபேமிலி அப்படிங்கிற அளவுல தான் இருக்கு. அதான் இன்னைக்கு இருக்கு ட்ரெண்ட். அந்த ட்ரெண்ட் அண்ணன் உடைக்கிறேன். இந்த 4-5 பேர் இருக்கக்கூடிய ஜாயின்ட் ஃபேமிலில 10 பேருக்கு என்ன வேலை இருந்துச்சோ அவ்வளவு வேலை பார்க்க வேண்டியிருக்கு. அல்லது சோகமான விஷயம் என்னன்னா அதை ஒரே ஆள் பார்க்க வேண்டியிருக்கு. அவங்கள பொதுவா அல்லக்கைன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு அல்லக்கை தான் இவன். அதிகமா வீட்டு வேலை வாங்குறாங்க, எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அப்படின்னு அம்மாக்கள் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் அவருடைய பிள்ளைகள். நான் சுத்தி வளைச்சு பேச விரும்பல. இறக்கம் இல்லையா உனக்கு? வேணாம், எங்க கிட்ட வேணாம். இந்த பக்கத்துல இருந்து வருவோம். என்ன வேலை செய்யும் போது என்னடா இது கூட நான் பார்க்க வேண்டியிருக்கு அப்படின்னு டயர்டா இருக்கு. சொன்னா தீத்துற போறியா? என்னால முடிஞ்சதை செய்யறேன், சொல்லுங்க. கரெக்ட்பா, உங்ககிட்டயே சொல்றேன். உட்கார். நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். அந்த டைம் வந்து பாத்ரூம்ல இருந்து குரல் கொடுக்குறா பேத்தி. பாத்ரூம் போயிட்டு எனக்கு வந்து வாஷ் பண்ணி விடுங்கன்னு சொல்லிட்டு. பண்ணித்தானே ஆகணும். பழமா ஒருத்தன் கிடைச்சா அப்படியே ஜூஸ் போட்டுருவீங்களே. என்னோட பொண்ணு வந்து செல்லு நோண்டிட்டு இருக்கா சார். நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். என்ன போயிட்டு இரு அம்மா வந்து வாஷ் பண்ணி விடுவாங்க. பிள்ளைய பெத்தவங்க பிய்ய திங்கன்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி ஆயி போச்சு சார் என் வாழ்க்கை அப்படின்னு சொல்றா சார். அப்ப சாப்பாடை விட்டுட்டு நான் போய் வாஷ் பண்ணணுமா? இவ செல்ல நோண்டிட்டு இருப்பா சார். இதை அழிக்கிறதுக்கு சாதாரண மனுஷங்களால முடியாது, அவதாரம் தான் எடுக்கும் சார். அந்த சமயம் எனக்கு கரண்டி ஸ்டவ்ல போட்டு நல்ல பட்ட இழுத்து விடலாமான்னு இருந்தது சார். அவ்வளவு கோவம் வந்தது சார் எனக்கு. அவ்வளவு எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? எனக்கு எப்படி சூடாகுது. ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே இங்க இருப்பா சார். அவ எல்லா பேக் எல்லாம் எடுத்து கையில கொடுத்துருவேன். சண்டே நைட் கூட்டிட்டு போவா. போயிட்டு திரும்பி வந்துடாத. அந்த வாசல்ல ஷூ வாஷ் பண்ணி வச்சிருப்பேன். அது 2 பேரும் மறந்துட்டு போயிடுவாங்க. அங்க இருந்து மண்டே போன் பண்ணுவா சார். உங்களுக்கு கொஞ்சம் கூட தெரியாதா? என்ன அடக்கிட்டு இருக்கேன் கட்சி தொண்டரும் தோழரும். வேண்டாம் பொறுமைக்காரங்களா. எல்லாம் வாஷ் பண்ணி வெளியில எடுத்து மொட்டை மாடியில காய வச்சு அந்த குழந்தைக்குன்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சா அந்த ஷூவை கூட அந்த மணல் எடுத்துட்டு போக முடியாது. உன்னால இந்த நாட்டுக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? வீட்டுக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? இல்ல உன்னால உனக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? ஆனா மண்டே அன்னைக்கு எனக்கு போன் வரும் சார். ஷூ கூட கொடுத்து அனுப்பலையா? அது கூட கொடுத்து அனுப்ப முடியாது. இல்லடி நான் சொல்றதுக்குள்ள டோக்கன் போன் வச்சிருவா சார். ரொம்ப திட்டவும் முடியல. ஒரு அளவுக்கு மேல வேணா வேற ஏதாவது வார்த்தையை பேசி விட்டுருமோன்னு வேற பயமா இருக்கு. அதாவது அவங்களுக்கு வந்து கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் தான் சார் நம்ம தாய். கல்யாணம் ஆகி முடிஞ்சு ஒரு குழந்தை பெற்றுட்டாங்க நம்ம நாய் சார். 10 மாசம் சுமந்து பெற்றதுக்கு 10 பைசா கூட பிரயோஜனம் இல்ல. உங்கடா நீங்களும் உங்களை எனக்கு ஆத்திரங்கள் வருது. அவங்க என்ன கோவப்பட்டாலும் நம்ம வாலாட்டிக்கிட்டே ஐயோ குழந்தை அதுக்கு மீறி ஒரு வார்த்தை ஏதாவது கோவமா பேசிட்டோம்னா அங்கதான்டா இருக்கு இந்த ஸ்ட்ரைட் பாண்டியோட ட்விஸ்ட். ஸ்ட்ரைக் சார். குழந்தை நம்ம கண்ணிலே காட்ட மாட்டாங்க சார். நம்ம ஸ்ட்ரீட்லயே ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போவாங்க. புருஷன் முன்னாடி உட்கார்ந்திருப்பாரு, பொண்டாட்டி அந்த பக்கம் ஃபேஸ் பண்ணி உட்கார்ந்திருப்பா. என்னை கண்டுக்கிறது இல்லையா? அவாய்ட் பண்றாங்களா? நானும் அதை பத்தி கவலைப்படுறேன். குழந்தை வந்து நம்ம வீட்டையே பாத்துட்டு போவோம் சார். இப்படி அந்த காட்சியை நம்ம பார்க்கணும். மாசம் 1.5 மாசம் ஆன பிறகு சமாதானம் அப்புறமா வருவா சார். பேபியா? நான் தான் அன்னைக்கே உன்னை இங்க வரக்கூடாதுன்னு சொன்னல. எதுக்கு வந்தேன் சார்? கேளுங்க சார். நீங்க ஆள பார்த்தா அப்படி தெரியலமா? அவங்க சொன்ன மாதிரி ஒண்ணுமே தெரியாத மாதிரி இருக்கு. அங்க மைக்க கொடுங்க. ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு முகம் வச்சிருக்கீங்களே அப்படி. ஏய் ஷாலா, என்ன பேசிக்கிட்டு இருக்க நேரமா அது? தூக்கி போட்டு பந்தாடுற நேரம்யா. இப்படி வந்து சும்மாவே போனை நோண்டிட்டு ஒரு அம்மாவை சாப்பாடுல இருந்து எழுப்பி போற சொல்ற அளவுக்கு நான் குடும்பக்காரி இல்ல. அவங்க சொல்றது ரொம்ப எக்ஸ்ட்ரீம். அவ்வளவு குடும்பக்காரி கிடையாது, ஓரளவு குடும்பக்காரி. விளக்குமாறு செருப்பு அப்படியே சாணியை கரைச்சி தலையில ஊத்துறா. நாய் சாப்பிட்ட மிச்ச சோத்த நமக்கு வைக்கிறா. அப்படி முடியலன்னா ஹோட்டலுக்கு போறாங்க சார். எனக்கு இஷ்டம் இல்ல சார். உங்களுக்கு இஷ்டம் இல்ல நீங்க போகாதீங்க. அவங்களுக்கு புரியாமா? அல்சேஷன் நாய் வளர்த்துறாங்க மாப்ள. அது கூட டின்ல பிஸ்கட் வாங்கி போடுறாங்க. எனக்கு வெறும் சோறு தான் மாப்ள. என்னெல்லாம் கூப்பிட மாட்டா சார். நீங்க வேற சார். நாங்கெல்லாம் கூப்பிட மாட்டா சார். நாங்க எதிர்பார்ப்போம் சார். ஆனா நடக்கிற உண்மை என்னன்னா சாப்பிட்டு 2 நாள் ஆச்சு. 50 ரூபாய் போதுமா? ஐயோ நான் பிச்சை கேட்கல. நாங்க இன்னைக்கு ஹோட்டல்ல சாப்பிட போறோம் அப்படின்வாங்க. நாங்க என்னமோ அல்பத்தனமா ஐயோ நம்மள கூட கூப்பிட்டா போயிடலாம் நிம்மதியா. இப்ப சொல்லு, சோறா சுரணையா? சோறுதான். டெய்லி சமைக்கிறோம். சரி கூப்பிடுவாங்களா அப்படின்னு ஒரு ஆதங்கம் இருக்கும். ஃப்ரைட் ரைஸ் வாங்கி கொடுத்தா போய் சாப்பிட்டு வந்து படுத்துடலாமே அப்படின்னு தோணும். பசின்னு யார் வந்தாலும் பல கோடி ரூபாய் செலவு பண்ணுவான் அந்த பழையா. 10 நாள் வச்சுக்கோ, உலக வங்கியிலே கடை வாங்குறான். ஆனா ஸ்டெயிலா வருவாங்க சார். நாங்க ஹோட்டலுக்கு போறோமா அப்படின்னு போயிடுவாங்க. சொல்ல ரொம்ப கோவம் வரும் சார். கூட வரியான்னு கூட கேட்க மாட்டாங்களே. அப்ப நாங்க என்ஜாய் பண்ணல சார். கொஞ்சம் தலைமைக்கு கட்டுப்பட்டு அப்படியே இருக்கில இருக்கிறோம். மத்தபடி நாங்க எங்களை அவுத்து விட்டாங்கன்னு வெச்சுக்கோ, சிறகு அடிப்போம். நாங்க அம்மா போலாமா அப்படின்னு முன்னாடியே கேட்போம். 6 மாசத்துக்கு ஒரு தடவை எப்பயாவது கேட்பாங்க சார். பெரும்பாலும் கேட்கறது இல்ல. அடப்புவாங்கயா நீங்களும் உங்க காசு என்னையா கோடியா சேர்த்து வச்சு எங்கயா கொண்டு போறீங்க? ஆனா கேட்கும் போதெல்லாம் அவங்க லிஸ்ட்ல இல்லாத வேலை எல்லாம் சொல்லுவாங்க. இல்லம்மா, பெரும்பாலும் நீங்க கேட்காம எப்பயாவது ஒரு தடவை கேட்கறப்ப நீங்க சும்மா பேச்சுக்கு தான் கேக்குறீங்கன்னு உங்களுக்கு தெரியும். இது உனக்கு தெரிஞ்சு போச்சா?
அடே நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருப்போம் அந்த டைம்ல அந்த குழந்தைக்கு யூரின் வருதுன்னா அந்த குழந்தை கூட்டிட்டு போறது கூட அவங்களுக்கு முடியாது அம்மா நீங்க வந்து பாருங்க அப்போ நமக்கு என்ன தோணும்னா அது ஆத்தா எல்லா நேரத்துலதான் பசிக்கிறது பேல வர்றது ஓலை வர்றது எல்லாம் அப்படியே தூக்கி போட்டு மிதி அந்த குழந்தைய கூட அவங்க பார்க்க முடியலன்ற ஒரு கஷ்டமா இருக்கும் நமக்கு பார்க்கும்போது. இத்தனைக்கு வீட்டுல துணி துவைக்க மிஷின், மாவு அரைக்க மிஷின், சட்னி அரைக்க மிஷின் ஆன் பண்றதெல்லாம் ஒரு வேலையா? துணி மடிச்சு வச்சாலும் அதை எடுத்து அவங்க வச்சுக்க மாட்டாங்க. அப்ப இதை துவைச்சது காய போட்டது துவைச்சது காய போட்டுதா நாங்க தான். என்ன பண்றதுனே புரியல. ஒன்னும் அவங்கள சாகடிக்கணும் இல்ல நாம சுத்துறது. துவைச்சது நீங்க தான், காய போட்டது நீங்க தான், மடிச்சு வச்சது நீங்க தான். அவங்க அலமாரியில எடுத்து வச்சுக்கிறதுக்கு முடியலங்கறாங்க. எடுத்து வைக்கிறதுக்கு அவங்களுக்கு கஷ்டம். இப்படியே விட்டா சரிப்பட்டு வராது. இவனை போட்டு தள்ளுறா உள்ள போயிடு. கேஸ் நீ நடத்து. குழந்தைகளை தூக்கறதுக்கு ஒரு அசிஸ்டண்டா தான் உங்களை யூஸ் பண்ணிக்கிறாங்க அவங்க. ஏமா உனக்கு கைகால ஒண்ணு விளங்காம இல்லையே? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன். ஒரு ஏதோ போட எந்த கோயிலுக்கு போனா எதுக்குனாலும் குழந்தைகளை அவங்க தூக்கறதே. ஏன் பிள்ளைங்களை தூக்க மாட்டேங்கிறாங்க? பெண்களுக்கு கட்டு குறைஞ்சு போயிடுது, அழகு கெட்டு போயிடுது. ஆமா, இவளுக்கு என்னமோ பிறக்கும் போதே கிளியோபாட்ராவா இருந்த மாதிரியே Dress கசங்கிரும். அந்த குழந்தைகளை தூக்கறது உங்களுக்கு ஒரு பாரமா இருக்குது உங்களுக்கு. Dress கசங்கப்படாது மெயினா. ஆனா பல வாட்டி கண்ணை கசக்க வச்சுட்டா சார். இப்படிதான் அவளும் கூப்பிடுறேன். அம்மாவிடம் வேலை வாங்குறதுல என்ன சுகம் இருக்கு? அப்படி இப்ப ஒரு சாக்ஸ் துவைக்கணும்னா கூட என் பொண்டாட்டி சொன்னா அதுக்கு நடக்காதுன்னு எனக்கு தெரியும். நீ புருஷன் தானே, ஏதோ ஒப்புக்கு புருஷன், எது ஒப்புக்கா? அவன் அந்த சாக்ஸ் துவைச்சு வச்சிரு அப்படின்னு சொன்னா அது பெர்ஃபெக்ட்டா அம்மா துவைச்சு வச்சிருவாங்க. அப்படிங்கிற காரணத்தால தான் ஒரு சில வேலைகளை வந்து நாங்க அம்மாட்ட கொடுக்குறோம். யார் வாயில எச்சம் தான் கொஞ்சம் மூஞ்சில துப்புங்களேன். வேற இது வரைக்கும் பூஜை சாமான தேய்ச்சதே இல்ல சார். அம்மா செஞ்சாதான் நல்லா இருக்கும், நம்ம செஞ்சா நல்லா இருக்காதுன்னு எனக்கே தெரியும். அதனால அம்மா கிட்டே விட்டுருவோம் அந்த வேலையை. உன் கை பட்ட உடனே இங்க பாத்திரமெல்லாம் வெள்ளி பாத்திரமா மின்னுது தல. செருப்பு பிஞ்சிரும் குத்தலு. வீடு கூட்டுறது அம்மாவால தான் நல்லா இருக்கும். இப்படி சொல்லிக்கிட்டு என்னென்ன வேலையெல்லாம் அவங்க தலையில கட்டுறாங்க. குளிக்கிறதுக்கு சுடு தண்ணி வைக்க சொன்னனே வெச்சியா? அப்பதானே அரிசியில கல்லு பொறுக்க சொன்னீங்க. பொறுக்குனியா? வேற என்ன அம்மா செஞ்சாதான் நல்லா இருக்கும்? சார் பையனுக்கு சாப்பாடு சார் நான் செஞ்சேன்னா அது கரெக்டா இருக்காதுன்னு அவங்களே சொல்லிடுவாங்க. இங்க வருமா, நீ சமைச்சுக்கிட்டே இரு, நான் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கேன். என்னைக்கு உன் சமையல் நல்லா இருக்கோ அன்னைக்கு நல்லா இருக்குன்னு நானே சொல்வேன். ஆனா நாங்க வேலையும் செய்யணும். நாங்க எப்படிதான் பண்றது எங்களுக்கு தெரியல. நீ என்ன வேலை செய்யறமா சொல்லுமா? மன்னர் மன்னா சார் நாங்க நீ என்ன வேலை செய்யற சொல்லுமா? சரி அத சொல்லுங்க முதல்ல. வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? பாப்பாக்கு பால் கால் தெரியா? பாப்பாக்கு சாதம் எப்படி செய்யணும் தெரியுமா உனக்கு? ஃபர்ஸ்ட் சார் தெரியுமா நீ இவங்களே கேள்வியோ கேள்வி. அது தெரிஞ்ச நாயா இங்க வர்றேன். தெரியாம தான இங்க வந்து குத்த வச்சேன். கேள்வி சின்ன குழந்தை 3 வயசு குழந்தைக்கு சாப்பாடு அப்படியே நம்ம சாப்பிடுற மாதிரி கொடுத்தா சாப்பிட மாட்டான். சாப்பிட்டா வாந்தி எடுத்துருவேன். பருப்பு கொஞ்சம் இது மத்து போட்டு கடைஞ்சி சாப்பாடு கொடுத்தா சாப்பிடாம பாப்பா. புரியுதா? எல்லாத்துக்கும் தலையாட்டு கழுத. பால் வந்து கிளாஸ்ல கொடுத்தா குடிக்க மாட்டான். ஆத்தி பாட்டில் ஊத்தி கொடுத்தா குடிப்பானே பாப்பா. சின்ன குழந்தை அது. சரி நீங்க பேசிக்கிறீங்க, நான் பின்னால ஒளிஞ்சிருக்கேன். நான் ஒரே ஒரு பொண்ணு தான் சார். எனக்கு கூட பிறந்தவங்க யாரும் இல்ல. அதுக்கு அடுத்து இப்ப இவன் பிறந்திருக்கான். ஓவர் அஃபெக்ஷன் இவன் மேல. இவனை நான் கண்டிக்க கூடாது, அவனை அடிப்போம்ல. நீ இப்போ முதல்ல வீட்டு விட்டு வெளியே. என் பேர் நல்ல நீ அடிக்காத. நான் பெத்த பிள்ளைல எனக்கு எதிரா தயார் பண்றியா? உன்னை எப்ப எங்க எந்த நேரத்துல எந்த இடத்துல சந்திக்கணும்னு தெரியும். அம்மா மகள் சண்டை இங்க நடக்கல, 2 அம்மா சண்டை நடக்குதுங்க. சார் இத பாக்க போனா எனக்கு என்ன தெரியுமா சார் சொன்னேன்? மத்தளத்திற்கு 2 பக்கமும் அடி என்பதை போல இருக்கிறது என்னுடைய நிலைமை. எங்க மாமியாரே எவ்வளவோ பரவாயில்ல செஞ்சுட்டு எழுப்புவாங்க. அம்மா வந்து சாப்பிடுமா, அங்கே இருந்துட்டு இருக்கலாமே. அங்க வரட்டி விட்டாங்க இங்க வந்தா போற இடத்துல எல்லாம் பொரட்டா எதிர்பார்க்கறது. அங்கே இருந்துட்டு இருக்கலாமே, அவங்கள வேஸ்ட் நினைச்சு இங்க வந்து மாட்டிக்கிட்டோமே. ஓ கூட்டியாந்து வச்சு கும்முறீங்க அப்ப? ஆமா சார். நான் இது வரைக்கும் யார் காலியும் விழுந்தது இல்ல. ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ். வேற என்ன வேலை அம்மா பார்த்தா தான் நல்லா இருக்கும்? பல இருக்குதே, எதை சொல்றது? பையனோட யூனிஃபார்ம்லாம் வந்து அம்மா தோச்சாதான் நல்லா இருக்கும் நமக்கே தெரியும். சோ அதனால அவங்க பண்ணாதான் நல்லா இருக்கும். வெரி குட் ஃபேமிலி கேர்ள்ஸ். வீட்டுக்கு கூட்டு போய் விளக்கேத்த வச்சோன்னு வையே, விளக்கெரியாது, வீடே எரிஞ்சு போயிடும். அம்மா செஞ்சாதான் இது நல்லா இருக்கும். வீடு பெருக்குறதுங்க சார். ஏன்னா என் ஒய்ஃப் பெருக்கிறத நான் பாத்துருக்கேன். இது ஒரு வேலைன்னு மெனக்கட்டு பாத்துக்கிட்டாக்கும். எங்க அம்மா எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க வீடு பெருக்குறது அப்படின்னு. அந்த ஒரு சேர் இருந்ததுன்னா தூக்கிட்டு கீழே பெருக்கணும். எனக்கு உன் மேலதான் ஒரு சந்தேகம். ஏன் மேலையா? சார் ஒண்ணும் இல்ல சார், ஒரு போலியோ டிராப்ஸ் விட்டா கூட நீங்க கொண்டு விட்டுட்டு வந்துறீங்களா? எனக்கு நல்லா வருதும் வேண்டாம். ஏன்னு சொல்றேன்னா என்னால பொறுக்க முடியல. உண்மை ஒரு சத்துணவுல மாசத்துக்கு ஒரு பாக்கெட் கொடுப்பாங்க. பரவாயில்லமா, நீங்களும் அப்பாவும் இருக்கீங்கல்ல, இதை என் பொண்ணுக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்துறீங்களா? இல்லை நீ என்ன விளக்கம் சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ள என் மனம் மறுக்கின்றது. உதைப்பதற்குள் ஓடிவிடு. ஏன் ஒரு போலியோ டிராப் அது நீங்க தூக்கி போய் போடப்படாதா? நம்ம கிளம்பி போணுமா? அம்மா 5 நிமிஷத்துல ரெடியாகி குழந்தைய தூக்கிட்டு போயிருவாங்க. நான் நினைச்சா பண்ணலாம், ஆனா பண்ண மாட்டேன். நம்ம கிளம்பணும், ட்ரெஸ் மாத்தணும், தலைவாரணும், இதெல்லாம் எதுக்கு? இன்னும் தூக்கிட்டு போங்க. இந்த தருதலை பெத்தவங்க முறையில நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இவளால நிம்மதியே போச்சு. எல்லா பிள்ளைங்களையும் போய் போட்டு வந்துட்டாங்க. உனக்கு என்ன அதை விட வேலை? நீங்க என்ன பண்றீங்கன்னா, நான் அப்படிதான் இன்னைக்கு சண்டே நான் மெதுவா போவேன். அவளை சொல்லி குத்தம் இல்லடி.
அமாவாசை அன்னைக்கு பெற்றிருக்கியே ஒன்ன சொல்லணும். எல்லா குழந்தைகளும் போட்டாங்க, இவன் என்ன போகாம இருக்கா? சார் இங்க பாருங்களேன், அவங்க தலை கூட வர மாட்டாங்க. எங்க போற தலைவலி குளமா? இவங்க அப்பா பால்ராஸ் வந்திருக்கானா பாக்க போறேன் சார். ஆனா எனக்கு அது பிடிக்காது. உங்களோட ஏஜுக்கு நீங்க ஓகே, எங்களோட ஏஜுக்கு நாங்க இப்படிதான் வெளியில கிளம்புறப்ப இப்படிதான் நாங்க கிளம்புவோம். ஆனா பாரு, புடவையே இல்லாத பஞ்ச பரதேசிங்க மாதிரி 24 மணி நேரம் கிழிச்சு போன நைட்டியோட சுத்துவாளுங்க. ஆக்சுவலா எனக்கு உங்களோட அவங்க திருத்தமா தெரியுறாங்க. கேட்ட சொல்லும் உதவியா இழிக்கிற. ஒரு சிம்பிளா கிளம்பி போறதுக்கு ஒரு 15 நிமிஷத்துக்குள்ள 10 நிமிஷத்துக்குள்ள கிளம்பி போறது அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல, அது மாதிரி கிளம்பி போனா என்ன? இல்ல நீங்க ரொம்ப பாஸ்டா இருக்கீங்க, அது நம்மளுக்கு ஒத்து வராதுங்க. யோ பாஸ்டா இருக்குறது என்னைய தப்பு சார். போக சோம்பேறித்தனம் சார். அப்ப உங்க சோம்பேறித்தனத்துக்கு ஏன் வயசானவங்கள கஷ்டப்படுத்துறீங்கன்னு கேக்குறாங்க. அம்மா அதுக்கு தானே சார் இருக்காங்க. பாத்தியாடி, இதுக்குதான் அப்பவே கள்ளிப்பால் ஊத்து சொன்னேன். வீட்டுல உங்க கணவர் கூட கொஞ்சம் அதிகாரமா சொன்னா என்ன அப்படின்னு கேட்டுருவீங்க. ஆனா உங்க பொண்ணுங்க எவ்வளவு அதிகாரமா வேலை வாங்குறாங்க. முதல்ல இந்த காய்கறி எல்லாம் நறுக்கி வை, அப்புறம் என்ன வேலை செய்யணும் நான் சொல்றேன். அம்மா இந்த வேலை உங்களால முடியுமா முடியாதா அந்த கொஸ்டினே கிடையாது. அம்மா இந்த வேலை இதை நீங்க செஞ்சிடணும். சனிய இவ செத்தாதான் எனக்கு நிம்மதி. என்ன சொன்னீங்க? தீர்க்க சுமங்கலி பவான்னு. நாங்க அத பாசமா தான் சொல்றோம், அது அவங்களுக்கு அப்படி தெரியுது. அதுக்கு யார் என்ன பண்ண முடியும்? நடுரோட்ல போய் நின்னு லாரி வரும், மேல ஏத்துவா போ. ஓகே பா. ஆக்சுவலி வந்து என்னோட டெலிவரிக்கு அப்புறம் சார் நான் வந்து அம்மா வீட்ல தான் இருந்தேன். அப்போ வந்து அம்மா சொல்லுவாங்க, நான் தம்பியை பாத்துக்கிறேன், நான் திரும்பி நீ தூங்குடானாங்க. இன்னும் ஏண்டா முடிச்சுக்கிட்டு இருக்க? அவனை தொட்டியில போட்டுட்டு நான் அப்பதான் நல்லா தூங்குவேன். தம்பியை பாத்துக்கிறாங்கன்னு நினைச்சிட்டு நான் தூங்கிட்டு இருந்தேன். அதுவும் கால விரிச்சு தூங்குறல என்ன காத்தோட்டம். விடிய காலைல 4 மணிக்கு பாத்திரம் கழுவிட்டு இருப்பாங்க. அந்த கேப்ல வந்து அவங்க ஃபுல் சாட்டிஸ்பாக்சனோட நான் நிம்மதியா கூட என்னால தூங்க முடியாது. இழுச்சாங்க ஒரு நாளைக்காவது பெத்த பிள்ளைக்கு குண்டிய கழுவி குளிப்பாட்ட சொல்லுங்க பாப்போம். பையனா பாத்துக்கோம் சார். அப்படிமா அதோட வேலையை தானே சார் நம்ம பாத்துக்கணும். அதாவது பக்கத்திலே இருந்து பாத்துக்கிறதா பாத்துக்கிட்டதுங்கிறது கிடையாது. அவங்க பிள்ளை வளர்த்தவங்களுக்கு தெரியும். பாயிண்ட். இதுக்கு தான் நீங்க பஞ்சாயத்துக்கு வேணுங்கிறது. கொக்கி போட்டுல பிடிக்கிறீங்க. பக்கத்துல இருந்தா பரவாயில்ல சார். அவங்க கிச்சனுக்கு போயிடுவாங்க, நான் படுத்துட்டு இருப்பேன், இவன் எனக்கு மேல தொட்டியில ஆட்டிட்டு அழுதுட்டு இருப்பான். இனிமே நடக்க போற நல்லது கெட்டது எல்லாத்துலயும் உனக்கும் பங்கு இருக்கு. இல்லம்மா, அந்த உணர்வு வரல சார். நமக்கு 2 ஜாமா விளக்குவேன் சார், ஒண்ணியாவது பாப்பேன் சார், இதான் சார் நான் பாத்துக்குவேன். எதுக்கும் பயப்படாதவன் நானே வந்து திணறேன் பாருங்க, திணறேன். என்னடா செய்யறது அப்படின்ட்டு அந்த கேப்ல அழுதா கூட என்ன பிள்ளைய பார்க்காம நீ தூங்குறியான்னு கேட்பா சார். அப்பதான் கஷ்டமா இருக்கும். தேவையில்லாம சிறுத்தைய சுரண்டி பார்க்க தாங்க மாட்டேன். போ போ போ. ஒரு நேரம் சார் நம்ம குழந்தை பெத்தமா வளர்த்தமா நமக்கே ஒரு டவுட் வந்து சார். அதுங்க பண்றது பாத்தீங்கன்னா இவளால நிம்மதியே போச்சு. தினமும் பிரச்சனை. எனக்கு 3 பசங்க சார். நமக்கே பயம் வந்துரும் சார். நம்ம குழந்தை பெத்தமா புதுசா வளர்க்கிறோமோன்னு அது மாதிரி ஒரு மாதிரி செஞ்சிருவாங்க. சங்கடங்கிற வார்த்தைக்கு வாழ்க்கையில அர்த்தம் தெரியாம இருந்தனா இப்ப எவ்வளவு கவலைப்பட வேண்டிய நிலைமைக்கு ஆளாயிட்டேன். சரி, எல்லாமே மாறிடுச்சுல. அந்த காலம் மாதிரி இந்த காலம் இல்லன்னு ஒரு மைண்ட் செட் எங்களுக்கு இருக்கு சார். அப்போ இந்த மாதிரி இப்போ கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு 4 வருஷத்துக்குள்ள 4 புள்ள பத்து கொடுத்தவ நானா நீயா? எங்க மாமன் இருந்த வேகத்துக்கு 8 புள்ள 10 புடி வெட்டி கஞ்சி சத்த சிரிக்கி. உங்க பிள்ளை மேல உங்களுக்கு இருக்கிறதுல ஒரு 80% 70% கூட அவங்களுக்கு இருக்காது. அப்புறம் உங்களை கொஸ்டின் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. இதெல்லாம் எங்களுக்குள்ள ஒரு என்டர்டைன்மெண்ட்டுங்க. என்டர்டைன்மெண்டா? நாங்க நினைக்கிற மாதிரி அவங்க பாத்துக்க மாட்டாங்க. அது ஒண்ணுதான். நீங்க நினைக்கிற மாதிரி அந்த பிள்ளைய வளர்க்கணும்னா நீங்க தான் பாத்துக்கணும். ஏண்டா இங்க வந்து 4 சாய் சனத்தை பார்க்கணுமே, இந்த மண்ணை மாத்தணுமே பிரயாசப்பட்டு வந்தோம்னா கேவலமா பேசிவிட்ட ராஸ்கல். இவங்க பயத்துல என்னென்ன வேலையெல்லாம் சொல்றாங்க அடிஷனலா? 10 வாட்டி கை கழுவ சொல்லுவா சார். கை கழுவு, சுடுதண்ணில கை கழுவும்பா. டார்ச்சர் பண்ற ராஸ்கல். விட்டா கிறுக்கு நாக்கில் வாங்கி போட்டுருக்கு. ஏன் அம்மாக்களை இவ்வளவு டேக் இட் ஃபார் கிராண்டடா எடுத்துக்கிறீங்க? எங்களை எடுத்துக்க வெச்சதே அவங்க தான் சார். எப்படி 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 எப்படி? எதுக்கு இத்தனை எப்படி? இல்ல எப்படிப்பா? அதாவது எப்படின்னா, நாங்க வேலையே செய்யக்கூடாது, இவங்க நீ வேலை செய்யல நான் தான் எல்லாம் செஞ்சேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும். இது அபாண்டமான குற்றச்சாட்டு. வேணும்னா வழக்கு போடுங்க, குற்றமற்றவன் நிரூபிக்க தயார். பாசத்தால செஞ்சிரோம் சார். சரி, பொண்ணு செய்யலையேன்ற வேகத்திலேயே திருப்பிக்கிட்டு சொல்றோம். அதுக்கு நாங்க என்ன சார் பண்ண முடியும்? நான் ஒரு முளை கயிறு தருகிறேன், அதை வாங்கி கொண்டு போய் ஒத்த புளிய மரத்தில் தூக்கில் தொங்குங்கள். அதாவது பாசத்திற்கு எதிர்பாசம்னு ஒண்ணு இருக்கு. சாரி, எனக்கு தெரியாது. சரி, அதை விடுங்க. என்னதான் பிள்ளை மேல பிரியத்துல செஞ்சாலும் அவங்க வயசுக்கு கஷ்டப்பட்டு ஒண்ணு செய்யறாங்கன்னா, சிக்கன் குருமா ரெடி, ரசம் வச்சா லஞ்ச் ஓவர். ஏமா நீ என் வீட்டுக்கு வந்து செஞ்ச, நான் ஒரு நாள் செஞ்சு போறேமா சொல்ல வேண்டியதானே சார்? அந்த வார்த்தையே வராது சார். ஆமாம் ஆமாம், அந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக நாங்கள் இருப்போம். பிறகு யார் அவசியப்படுவது? நீங்க எழுப்பாம விட்டு பாருங்களேன், மத்தியான சாப்பாட்டுக்கு எந்திரிப்பா சார். காலையில இருந்து தூங்குவா. குளிக்கிறதுக்கு சுடுதண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டு சுட சுட காஃபியோட என்ன எத்தனை மணிக்கு கூப்பிடுறீங்களோ அத்தனை மணிக்கு நான் எந்திரிச்சிடுறேன். சார் என்ன உட்கார வச்சு பண்றது அவங்களுக்கும் பிடிச்சிருக்குது. அது அவங்களே சொல்லிக்கலாம். சொல்லிக்கலாம். தப்பான விஷயத்தை கூட தன்னம்பிக்கையோட பேசுறாங்க பாருங்க. சார் என்ன உட்கார வச்சு பண்றது அவங்களுக்கும் பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்லி என் மனசு நானே தேத்திக்கிறேன். என்னத்த செய்ய? வேற என்ன வார்த்தை எதிர்பார்க்கறீங்க? அவங்க வாயில வர மாட்டேங்குது. அவங்க இப்ப யூடியூப்பை பார்த்து டிஃபரண்ட் டைப்ஸா செய்யறாங்க. இது நோ ஃபீட், உணவு பொருள் இல்ல, மனுஷங்களுக்கும் மிருகங்களுக்கும் கொடுக்க கூடாதுன்னு கவர்மெண்ட் தடை செஞ்சிருக்கு. அது நம்மளுக்கும் தெரியுது. நம்ம அந்த அளவுக்கு பக்குவமா செய்ய தெரிய மாட்டுது. நம்ம அப்ப செஞ்ச மாதிரியே தான் செய்யறோம். சாம்பார்ங்கிற பேர்ல மஞ்சள் தண்ணி, ரசம்ங்கிற பேர்ல கோமியம், தண்ணீர் பந்தல், போர்.
உருளைக்கிழங்கு வேகவே இல்ல. அத வந்து நம்மளுக்கு செஞ்சு போடுவாளான்னு நம்ம நினைப்போம். அவ செஞ்சாதானே. எதையும் எடுத்தோமா கவுத்தோமான்னு முடிவெடுக்க முடியாது. அத தொலை நோக்கோட நாளைக்கு யாருக்கும் எந்த பாதிப்பும் வராத மாதிரி தான் முடிவெடுக்க முடியும். அவ செஞ்சாதானே நம்மள அவ அது செஞ்சு போடுமா அப்படின்னு நம்ம கேட்க முடியும். சாகர நாள் தெரிஞ்சு போச்சுன்னா வாழ்ற நாள் நரகம் ஆயிடும். சந்தோஷம் தாங்க முக்கியம். நீ என்னமா இப்படி செய்யறன்னு கேக்குதுல அந்த வாய். நான் செய்யறேமா நீ உட்காருமான்னு சொல்லலாம்ல. எங்க கூட வந்து ஒரு நாள் இருந்து பாருங்க, எங்க வாழ்க்கை எவ்வளவு கஷ்டம் தெரியும். சார் ஒர்க் முடிச்சிட்டு வருவோம் சார். வந்த உடனே அம்மா இன்னைக்கு நான் இதை நான் செஞ்சுட்டேன் அப்படின்னு அவ சொல்லுவா. நான் எதிர்பார்க்கறேன். அது ஒரு நாள நடந்தது இல்ல சார். அவ்வளவுதான். அது இந்த ஜென்மத்திலேயே நடக்காத. கேள்வி கேட்டா கூட நீ என்ன செய்வான்னு எனக்கு தெரியாதுல்லம்மா, நீ வந்து சொல்லு, அதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன். அது நான் எதிர்பார்க்கல சார். ஏதோ உங்களால முடிஞ்ச மாதிரி தோசை முட்டைக்கறி முடிஞ்ச 2 ஆஃப் பாயில் போட்டு கொடுங்க. அம்மா வந்தோடனே ஏதோ இருக்கட்டும், கஞ்சி கூட வச்சு எனக்கு அது போதும். அதை நான் எதிர்பார்க்கறேன். இது வரைக்கும் என் பொண்ணு செஞ்சது. இதுங்க கக்கூசு போகும்போது கூட இதுங்களுக்கு சொம்புல தண்ணி நம்ம மொண்டு வைக்கணும். இதுங்க சமைக்குதாப்பா. உங்க கணவர்கள்லாம் வயசு ஆக 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 வீட்டுக்குள்ள எவ்வளவு பவர்லெஸ் ஆயிட்டாங்க. பசங்க கொஞ்சம் மதிக்கிறது இல்லதான் சார். பரவாயில்ல சார், உங்க இடத்துல நான் இருந்தாலும் இப்படிதான் நடந்துக்குவேன். கேவலம் நாம எல்லாம் மனுஷங்க தானே. அவருக்கு வருமானம்ன்றது எப்ப இல்ல அவரால வேலை செய்ய முடியல ஆகுதோ எல்லாருமே அவரோட மதிப்பை கம்மியா தான் பாக்குறாங்க. தூங்குறானா 7 மணிக்கு அப்படி என்னப்பா அது அப்பாப்பா கண்ணு முன்னால வீட்டோட ஆம்பளைக்கு பவர் குறைஞ்சிட்டே போகுது. காரணம் முன்ன மாதிரி ஓடி இல்ல. அப்பனா இவனா? அப்ப அந்த மரியாதை குறைவு நமக்கும் ஏற்பட்டுமோன்னு உங்களுக்கு ஒரு பயம் இருக்கா? இருக்கு, கண்டிப்பா இருக்கு. இந்த மங்கையர்க்கரசியை மறக்க முடியுமா? உன்னையெல்லாம் அடிக்கவே இல்ல அலற. இந்த நிலை வரக்கூடாதுங்கிறதுக்காண்டி பயந்து நீங்க என்னவெல்லாம் செய்றீங்க? ஏன்னா ஒதுக்கிடுவாங்களோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு எது தெரியலனாலும் எல்லாம் தெரிஞ்சுட்டு. நான் என்னடா பேசுறது? கோவமா வருது. அந்த பொண்ணுங்கெல்லாம் கண்ணீர் விட்டு அழுதுறா, கண்ணீர் விட்டு அழுது. வேற சார் நம்ம வேலை செஞ்சாதான் சார் மதிப்பு. ஆமா, வேலை செய்யலைன்னா சரி குப்பை தூக்கி போட்ட மாதிரி சார். அப்படி ஆத்தாளுக்கும் கோயில் கட்டி கும்பிட சொல்ல, கோயில் அவங்கள பிச்சை எடுக்க வச்சாதீங்க நான் சொல்றேன். நம்மள வந்து அவங்க வந்து ஒரு பாரமா நினைச்சிட கூடாது சார். அதாவது அப்பா வந்து ரிட்டையர்ட் ஆயிட்டாரு, அம்மாக்கு முடியல, லாட் ஆஃப் ப்ராப்ளம், டெய்லி ப்ராப்ளம், டிஃபரெண்ட் ப்ராப்ளம். இனிமே எல்லாமே நம்ம தலையில விழுந்துருமோ அப்படின்ற அந்த தாட் அவங்களுக்கு வந்துடக்கூடாது அப்படின்றதுனால இவனுக்கு ஆக்கி கொட்ட, அதுவும் கோழி குழம்பு இல்லாம திங்க மாட்டாரு மைனரு. உங்களுக்கு ஹெல்ப்பா தான் நாங்க இருப்போமே தவிர உங்களுக்கு பாரமா நாங்க இருக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி நாங்க மேனேஜ் பண்ணிட்டு போறோம். மாடு மாதிரி வேலை வாங்குறாங்க. இப்படியே நடந்துட்டு இருந்தா அதாவது சாப்பிட்டு இந்த உலகத்தை விட்டே போயிடுவேன். அதாவது நான் ஏதாவது செஞ்சாதான் என்னுடைய இருப்பை நான் உறுதி செஞ்சுக்க முடியும். இப்படி சோறு திங்கிறக்கு எவ்வளவு மானம் கட்டு போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா? பேசுறாங்க பேச்சு. நான் ஏதாவது செஞ்சாதான் என் நாளைக்கு என்ன ஒரு வார்த்தை சொல்லிராதுங்கிற அளவுக்கு நம்ம உங்களை வச்சிருக்கமே, அது உங்களுக்கு புரியலையா? இது ஃபாஸ்ட் ஃபுட் காலண்டா. பந்தம் பாசமெல்லாம் அவுட் ஆஃப் ஃபேஷன் ஆயி போச்சு. நீங்க இன்னொரு கேம் ஆடுறீங்க. மாமியாருக்கு அம்மாவுக்கு நடுவுல ஒரு போட்டியை உண்டாக்குறீங்க. அவங்க மாமியாரை பத்தி உங்ககிட்ட எப்படி எல்லாம் புகழ்றாங்க. அந்த வீட்டுல ஆம்பளை தான் புருஷனா இருக்கா, பொம்பளை தான் பொண்டாட்டியா இருக்கா. எங்க அத்தையெல்லாம் என்னை உட்கார வச்சுக்கிட்டு எல்லாமே பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. என்னை நல்லாவே எங்க அத்தை பாத்துப்பாங்க. வைத்தல இனிமேல் ஒரு நிமிஷம் கூட நீங்க இருக்கக்கூடாது. கிளம்பு கிளம்பு. மாமியார் நல்லா சமைப்பாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? உன்னோட பெட்டர். உன்னோட பெட்டர். மனுஷன் சாப்பிடுவானா இத? மாமியாரே எனக்கு தட்டுல போட்டு தனியா கொண்டு வந்து கொடுப்பாங்க. உங்களோட எங்க மாமியார் சூப்பர். இதெல்லாம் பாசத்துல சொல்றாங்களா இல்ல வேற காரணம் எதுவும் இருக்கா? உள்ள நடிப்பு. உங்களை பத்தி எனக்கு எல்லாம் தெரியும். என்னமோ இவங்க தான் ரோக்கிய மாதிரி. அதெல்லாம் எங்க கிட்ட சொன்னா இதோட நாங்க இன்னும் எக்ஸசைஸ் செய்வோம்னு சொல்றாங்க. ஆமா, அதுக்காக தான். சோறு போடுறதுன்னா நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்பேன். இந்த 10 ரூபா. அங்க போனாலும் அங்க பாவம் அம்மா அவங்கள நல்லா வளர்த்திருக்காங்க. நம்மளும் அதே மாதிரி நம்ம மருமகளை பாத்துக்கணும் அப்படின்றதுக்காக மாமியார். அடேங்கப்பா, ரொம்ப விவரமான பொண்ணாவும் இருக்கு. ரொம்ப விவரமான பொண்ணுதான். இவங்க கிட்ட வந்து சொல்லும் போது மாமியார் வீட்டுல அவள அவ்வளவு நல்லா பாத்துக்கிறாங்களா, நம்ம அது ஸ்டெப் மேலேயாச்சும் நம்ம அவங்கள பாத்துக்கணும்ன்றதுக்காக. பார்ட்டி வில்லாதி வெள்ளியா இருக்கும் போல இருக்கு. அதனாலதானே மாப்பிள்ள உன்னை கொண்டு வந்து நான் இங்க இறக்கி இருக்கேன். எதுக்கு உதவாங்க இருக்கா? இது ரெண்டு இடத்துல நீங்க சொன்ன எக்ஸாக்ட் திங் தான். அவங்க கிட்டயும் நல்ல சேஃப் கேம், இவங்க கிட்டயும் சேஃப் கேம் விளையாடிட்டு. இந்த நடிப்பெல்லாம் பார்க்க சகிக்காம தாண்டா சிவாஜி சீக்கிரமாவே கிளம்பிட்டாரு. நீங்க புலம்பியே காலத்தை ஓச்சிறீங்க. ஆனா மகள்கள் மதிநுட்பத்தோடு செயல்படுகிறார்கள். இப்படி சோம்பேறித்தனம் என்ற பெயரிலே அமைதியாக இருக்க வேண்டும். ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சீனி சக்கரை சித்தப்பா ஏட்டில் எழுதி நக்கப்பா என்று சொல்லுவாங்க. ஸ்மார்ட் வர்க் சார், சோம்பேறித்தனம் சொல்லாதீங்க. கயமைய நீங்க எல்லாம் ஸ்மார்ட்னு சொல்லி பழக்கிட்டீங்க. இது திருட்டு வேலை. அடுத்தவனுக்கு ராங்கா பாடுறது எல்லாமே எனக்கு ரைட் தான்டா. ரைட் தானே? 2 வயசானவங்கள 4 தலைமுறையா வேலை மட்டும் பாத்துக்கிட்டு இருக்க ஆளுங்களை வேலைக்காரங்களாவே வச்சுக்கிட்டு சோத்துக்கு துணிக்கு நம்ம கிட்டயே கையேந்திக்கு நிக்கணும். அப்பதான் பயம் இருக்கும். சௌரியமா நடுவுல உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இதற்கு பேர் ஸ்மார்ட்னஸ் என்ற அறிவித்தல் எல்லாம் அநியாயத்தின் உச்சம். நாங்கள் என்ன ஏமாளிகளா? நாங்களெல்லாம் இழிச்சவாயங்களா? இனி இந்த பொய்களும் கட்டுக்கதைகளும் எடுபடாது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கோபிநாத்தின் நெஞ்சார்ந்த நன்றிகள். மீண்டும் இந்த சந்தர்ப்பத்தில் பேசலாம். நன்றி மக்களே. இந்த வீடியோ ஓரளவுக்கு எண்டுக்கு வந்துருந்துச்சு. அந்த சப்ஸ்கிரைப்
நான் என்ன சொல்றேன்னா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா தயங்காம டிஸ்லைக் பண்ணுங்க. அடுத்து ஒரு அமேசிங் நீயா நான் கண்ணன்ல மீட் பண்ணலாம். பாய் பாய்.